நம்ம கடற்கரை. இந்த வீடியோல சிரிப்புக்கு பஞ்சமே இல்லாத பலவிதமான பேர் பண்ண சேட்டைகளை பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆட்டோல போற 50 ரூபாய் மிச்சம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பின்னாடி தொங்கிட்டு போறீங்களே, விழுந்து வரணும் 5000 செலவு பண்ணுமே. அது வானிலை அறிக்கையை வாசிக்கிறவங்களை கொடையை கொடுத்து கடல் பக்கத்துல நிக்க வைக்க என்ன கொடையை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கலாம். பாட்டி பெருகிறாங்களே, பழைய காலத்து பாட்டி நினைச்சுக்காதீங்க, மாடர்ன் டெக்னாலஜி தெரிஞ்ச பாட்டி. மூஞ்சில மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கும்போது, சாரி மேக்கப்ல மூஞ்ச போட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரும் வந்துட்டாங்க. வா தண்ணிக்குள்ள விளையாடலாம்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு வந்துட்டு இருப்பாங்க போல. இப்படி நடக்கும்னு யாருக்கு தெரியும்? நீங்க உங்க வீட்டு சிலிண்டர் தூக்கி வச்சு ஆறீங்க, ஓகே. பக்கத்து வீட்டுக்கார சிலிண்டர் எதுக்கு எடுக்கிறீங்க? அவர் சோறாக்க வெயிட் பண்றாரு. ஒரு தடவை சோதிக்கலாம், 2 தடவை சோதிக்கலாங்க. சோதிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம ரீல்ஸ்ல பாக்குற ஃப்ரெண்ட்ஸுங்க, நம்ம உண்மையிலே நிஜ வாழ்க்கையில கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க. ஆள் வர்றதுக்கு முன்னாடி மனைவியும் மகளும் புருஷனை போட்டு பொழந்துகிட்டு இருந்துட்டு ஆள் வந்த உடனே ஏன் இவ்வளவு குட்டியே பை எடுத்துன்னு வரீங்க? இந்த பையில இந்த மார்க்கெட்டை மட்டும் தான் அடைக்க முடியும். இன்னும் கொஞ்சம் பெருசா எடுத்துன்னு வந்தீங்கன்னா பக்கத்து மார்க்கெட்டையும் சேர்த்து எடுத்துட்டு போலாம். போட்ட மேக்கப்பை பிக்க முடியாம மூக்க பிடிச்சி இழுத்துன்னு இருக்க. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பக்கத்துல இருக்கிறவரை பார்த்தா தான் தெரியும். சேஃப்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு கையில காத்து நிறைஞ்ச பைய மாட்டி தான் குதிக்க சொன்னாங்க. ஒரு கேப் ஒண்ணு போட்டுன்னு வர்றாரு, அது வெயில இருந்து மட்டும் பாதுகாக்காது, 9 கிரகத்துல இருந்து பாதுகாக்கும். கார்ல போறாரு, சும்மா போலாம்ல, காரை விட்டு இறங்கி வந்து கரடிட்ட வம்பு பண்ணாரு. வீட்டுல சாப்பிடறதே சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது, வெளியே போய் சாப்பிடணும்னு புள்ள ஆசைப்பட்டாரு. அம்மா வச்சு நிறைவேற்றணும்ல. என்ன வேணுமா கேளு, கொண்டாந்து தர்றேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும் போதெல்லாம் காயின் பாக்கெட் வச்சிருக்க கூடாது, ஸ்கேன் பண்ணும்போது இழுக்கணுவாங்க. அது எப்படி இழுக்கணும் வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? சைக்கிளில் போகும்போது பைக் வாங்கணும்னு ஆசை, பைக்கில் போகணும் ஆசை. பைக்கில் போகும்போது மழை பெய்யுது, காரில் போகணும்னு ஆசை. கார் வாங்கின பிறகு ஃப்ளைட்டில் போகணும்னு ஆசை. ஃப்ளைட்டில் போன பிறகு தான் திடீர்னு வெடிச்சுக்கிட்டு விட்டோம்னா இப்படி லெஃப்ட் சைடு கையை காட்டி திரும்புறதெல்லாம் பட்டர்ஃப்ளை சாங்க போட்டு ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா ரோட்ல போற நம்ம எல்லாருமே ஒரு பட்டர்ஃப்ளை தான். சிங்கம் படத்துல ஒரு முக்கியமான சீன்ல பின்னாடி ஒரு மேப் வரும். அந்த மேப் எங்க தெரியுமா சுட்டிருக்காங்க? பிரஷர் குக்கர்ல வர பிரஷரை வச்சு காத்து ஏத்துறாரு பந்துக்கு. ஏங்க இப்படி முதல்ல மூக்கலையா துணி போட்டு விளையாடுறது? அக்கா தனக்குள்ள இருக்கிற குழந்தைய குதூகலமா எழுப்புனாங்க. அவர் வீடு கட்டலங்க, 3 மாடிக்கு காம்பவுண்ட் மட்டும் தான் கட்டி வச்சிருக்காரு. ஏன் வீட்டு ஓனரே அந்த காம்பவுண்ட வாடகைக்கு விடுறீங்களா லீஸுக்கு விடுறீங்களா? இது வரைக்கும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. வர வர சப்ஸ்கிரைபர் ரேட்டு ரொம்ப கம்மியா போதும், அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. வீடு விரிசல் விட்டு விழுந்துட கூடாது இல்லைங்க, ஆனா அருணா கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காரு. 1 பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம்னாரு, ரெண்டுத்தையும் ஒன்னா கட்டி வச்சிருக்காருன்னு தெரியாம போச்சு. வேலையப்ப போன் யூஸ் பண்ணக்கூடாது மேனேஜர் சொல்லிட்டாரு, அதையும் மீறி யூஸ் பண்ண அது போயிட்டு என்ன சட்டிக்குள்ள விழுந்துற. அதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கு பொரிக்கிற மாதிரி எடுக்க வேண்டியதான். சட்டை சுருங்கி போச்சுன்றதுக்காக அக்காவை படுக்க போட்டு அயன் பண்றது. எல்லாரும் எப்படி அந்த தண்ணியை கிராஸ் பண்றது நின்று இருந்தா கூட்டத்துல ஒரு குட்டி பாகுபலி. ட்ரெயின்ல இடம்ன்றதுக்காக ட்ரெயின் ஜாயின் ஆகிற கம்பிக்குள்ளே உட்காந்து போறது. அருமையான வண்டிங்க, ஆனா வேக தடையில மட்டும் ஏத்திடக்கூடாது. நீங்களும் போன் வந்து நினைச்சு ஏமாந்துட்டீங்க தானே? லாங்குவேஜ் வேறதான், ஆனாலும் ஒரு பயம் இருக்குது பாத்தீங்களா? ஹாய் ஏலியன்ஸ். ஹாய் ஏலியன்ஸா? எங்களை பார்த்தா ஏலியன்ஸ் மாதிரி இருக்குதாங்க. சரி ரைட் விடுங்க. மாஸ் பண்றதுக்கு ஆள் கிடைக்கலன்னு ஊர்ல ஏதோ ஒரு ஆளை கூட்டு வந்து நடுவில் நிக்க வச்சது கூட பிரச்சனை இல்ல. கடைசியில பாருங்க எல்லா டயலாகும் பேசி வச்சா வாங்க போலாம்.
புதுவிதமான ட்ரைபாட், தென்னை ஓலையில போனை சொல்லிட்டு போறது. நான் அவர்கிட்ட என்னங்க கேட்டா 65 போட்டு கொடுங்கன்னு கேட்டா, அதை தவிர மீதி எல்லாத்தையும் கரெக்டா பண்றாரு. சரி, கடை எதிர்த்தாப்புல ஒரு குரலி வித்ததானே காட்டுற, போனா போதுன்னு அளவு போனா கோகோ கோலா தூக்கி கீழே ஊத்தினுக்கிறார். இந்த ஃபுட் பிளாகர்ஸை நம்ம நிறுத்தியே ஆகணும். சாப்பாட்டுல பஜ்ஜி போட்டது பார்த்தாதுன்னு சொல்லிட்டு கோசுவத்தில பஜ்ஜி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆள் பாக்கிறதுக்கு தாங்க சின்ன அம்மா, ஆனா ஆட்டத்தை பாத்தீங்கன்னா மறந்துருவீங்க. நாலு பேர் பாக்குற மாதிரி நம்ம வாழணும்னு சொந்தக்காரங்க சொல்லிட்டு அதுக்கு டிராக்டர் டயரை தூக்கியா பைக்ல மாட்டுறது. நான் தான் உங்க கார்த்தி, திவ்யா கலச்சி இடத்த பாத்துக்கோ, நான் கரெக்டா நீ திருச்செந்தூர் வர சொன்னேன். ஒரு வழியா கார்த்தி கிடைச்சிட்டாரு. எங்க அந்த அக்கா? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ரீல்ஸ் பண்ணுமா? இல்ல இன்டர்நெட் பக்கமே வந்துடாதீங்க. அங்க பாருங்க பாருங்க, ஃபேஷியல் பண்ற மாதிரியா இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை தண்ணி டேங்க்ல ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்க்கிற மாதிரியா இல்ல? ஏங்க இப்படி முறைக்கிறீங்க? ஓ, ரொமான்டிக்கான ரீல்ஸா? ரொமான்டிக்கே இப்படி இருக்குதா சார்? கடை எடுத்தாப்புல பைக் விட்டுருக்கீங்க, பைக் மட்டும் கொஞ்சம் அப்படி தள்ளி வைங்களேன். இதெல்லாம் வீடியோல பார்த்தாலே 3 நாள் முன்னாடி சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துரும் போல. இதெல்லாம் எப்படி ரோட்ல உட்காந்து பண்றீங்க? ட்ரக்குக்குள்ளே ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல், டிராபிக்ல சடன் பிரேக் அடிச்சாருன்னா முன்னாடி பைக்ல போறவர் குளிச்சிருவாரு. சப்பாத்தி உருட்டுறதுக்கு கட்டலன்றதுக்காக அவர் மொட்டை யூஸ் பண்ணிட்டீங்களா? நல்ல வேலை கேஸ் எடுத்துட்டு வரலன்னா எங்க கனெக்ஷன் கொடுத்துருப்பீங்க? நீங்க பட்டாசு வச்சு பரவசமான ஒரு ட்ரெஸ் போட்டு ஆடுறதுலாம் பிரச்சனை இல்லைங்க. பின்னாடி ஒருத்தர் ஒரு சொரவான சுத்துறாருல, அவர் ஒரு கோவத்துல என்ன சொல்லிட்டாருன்னா, அக்கா போட்ட ஆட்டத்தை வியூவர்ஸ் பார்த்தாங்களோ இல்லையோ, அங்க ஒரு தாத்தா சைக்கிள் நிறுத்தி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த பைக் வரும்போது 2 அடி முன்னாடி போயிருக்கலாம். தம்பி, நீ ரீல்ஸ் பண்றதுலாம் தப்பே இல்லை, நீ அமோகமா வளர. அதனா காதுல 200 வாட் ஸ்பீக்கரு. தன்னோட வெள்ளம் சொன்ன அஞ்சல் கூடாதுன்றதுக்காக உக்காஞ்சி வச்சு சேர கட்டின்னு போனாரு. எதுக்கு கேமராவை இங்க வச்சுட்டு அக்கா 1/2 கிலோமீட்டர் தள்ளி நிக்கிறாங்கன்னு பார்த்தா ஃபேஷன் வாக்க போல. தன்னோட எக்ஸோட கல்யாணம் அப்படி முன்னாடி போய் உட்காந்துட்டு கண்ணு கலங்க பாத்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நான் பந்தி ஓபன் பண்ணிட்டாங்க, சாப்பிட போயிட்டாரு. ரொம்ப போர் அடிக்குதுன்னு தாத்தா ஓட்டு கம்பி புடிச்சு சுத்தின்னு இருந்தாரு. இயற்கையை முதல்ல நம்ம ரசிக்க கத்துக்கணும். ஏன்னா எல்லா டைமும் ஒரே நேரத்தில் ஓபன் ஆயிருச்சு. வாழ்க்கையில சாதிக்கலான்னு முடிவு பண்ணி சாதிக்கிறதுக்கு முன்னாடி துணி துவச்சிட்டு போலான்ட்டு போவேன். பெரிய ஸ்டண்ட் ஆர்டிஸ்டுங்க, அவர் போற ஸ்டண்ட்டுக்கு 8 வழி சாலை பத்தாம எக்ஸ்ட்ரா ஒரு சாலை போட சொல்லிருக்காங்க. இந்த ஒரே ஒரு பூட்டு இருந்தா போதுங்க, உலகத்தில் நடக்கிற முக்காவாசி சண்டையை தீர்த்து வச்சிடலாம். எவ்வளவு ரீல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் பாத்தீங்களா, வெள்ளை பேண்ட் தரையில படாம பண்றாரு. அந்த தேங்காவை நீங்க கையாலே உடைச்சிங்க, அது முழு தேங்காவா இருந்தது, அப்படிதானே? மாமா, இன்னும் என்னென்னலாம் கொடுமையை நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆயம்மா, எதுக்கு இப்படி பண்ணுகிறீங்க? மாமா, பிரியாணி சேர்த்துங்க, கொத்தமல்லி புதினா வச்சிருந்தா காணாங்க. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, நல்லா பாரு. அந்த பக்கம் திரும்ப என் நடனத்தை பாடுறா. நடனத்தை விட உனக்கு என்னடா முக்கியம் வேண்டி கிடக்கு? சார், எனக்கு கூகுள் மேப்ல இந்த ரூட் தான் காமிக்குது, எதுக்கு முறைக்கிறீங்க? இந்த மாதிரி பெயிண்டிங் ஆட நம்ம வீட்டுக்கு வந்து அடிச்சு தரீங்களா? என் காதல் ஜோடி இருக்குதா? இல்ல ஒயிட் வாஷ் பண்ணுங்க வீட்டுக்கு. ஆடுறத பார்த்தா மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இல்ல ஆண்டி, உடம்புல ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆன மாதிரி இருக்கு. இவனுங்கள மாதிரி நான் இருக்கும்போது காதல்ன்ற வார்த்தையே கெட்ட வார்த்தையா தான் இருந்தது. இப்போ பாருங்க, காதல்ல கான்செப்ட் இல்லாம பண்றாங்க. பேம்பு பிரியாணி எடுத்துன்னு வந்து கொட்டுறாரு, ஆனா அந்த கொட்டுற அழகா பாருங்களேன். இந்த
மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன். நான் நீங்க நல்லா நடிங்க, நீங்க வாழ்க்கையில பெரிய ஆளா வருவீங்க. நான் அடிச்சு சொல்றேன் பாருங்க. போகும்போது பீரோ கதவை சாத்திட்டு போயிருங்க. பாண்டா மாதிரி ரீல்ஸ்ல வர மேக்கப்பை பார்த்து அக்காவும் ட்ரை பண்ண. அந்த டிராமால அவரோட என்ட்ரிக்கு எல்லாரும் ஏந்து நின்னு கை தட்டினாங்க. அப்படி ஒரு என்ட்ரி. கடைசியில தான் ஏதோ குடிச்சு போட்டு வளர்றாருன்னு நினைச்சுன்னா அதான் கிடையாது. புக்ல இருக்கிற வரிகள் இதெல்லாம். God, the grant of the serenity to access the things we cannot change, courage to change the things we can, and wisdom to know the different. புரியுதா? மழை பெய்யுதுன்ட்டு ஓரமா ஒதுங்கின இடத்துல எப்படி ஒரு யோசனை பாத்தீங்களா? ஹாய் ஹலோ வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்க. நீங்க வரீங்களா? வரதா வாங்க கண்டிப்பா. ராட்டினத்துல சுத்துறதுக்கு காசு வேணும். வாங்க வாங்கன்னு கூட்டிங்கன்னா எங்க வர்றது?